தாமஸ் ஆல்வா எடிசன் பல நூறு கண்டுபிடிப்புகளால் கிடைத்த அத்தனை வருமானத்தையும் கொட்டி கொட்டி கட்டியிருந்த ஆய்வுக்கூடம் அது. தனது அடுத்தடுத்த கண்டுபிடிப்புகள் இதோ தயார் என்ற நிலையில் இருந்த ஆய்வுக்கூடம் அது. அந்த பழுத்ததொரு பண்பட்ட நிலையில் அவரது ஆய்வகம் திடீரென தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. நிலைமை கைவிட்டு போன நிலையிலே என்ன செய்தார் தெரியுமா எடிசன்? தனது 24 வயது மகனிடம் இப்படி ஒரு அவசர செய்தியை சொல்லி அனுப்பினாராம். ஓடி போய் உன் அம்மாவை கூட்டி வந்து காட்டு, இப்படி ஒரு பெரிய தீ விபத்தை அவள் வாழ்நாளிலே பார்த்திருக்கவே மாட்டாள். இப்படியே நடக்குமாங்க? இதுதான் விட்டு விலகி நின்று வேடிக்கை பார்க்கும் கையறு வகையிலே பற்றற்ற நிலை என்பதோ. ஒரு பகுதி நஷ்டமானாலே ஒடிந்து போகும் மனசு ஒரே அடியாய் நஷ்டமானால் என்னதான் செய்யும்? கடந்து கைகட்டி நின்று வேடிக்கை பார்க்கத்தானே செய்யும். அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இழப்பு ஏற்படும் வரை உணர்கிறதில்லை. எதை இழந்தீர்கள் என்பது முக்கியமல்ல, என்ன மிச்சம் இருக்கிறது என்பதே முக்கியம். இழப்பதற்கெல்லாம் வருந்த வேண்டும் என்றால் இந்த வாழ்நாள் போதாது. ஏனெனில் இந்த வாழ்நாளில் இழப்புகள் தானே அதிகம். இழப்பு தீ வெளிச்சங்கள், அவை இறைவன் தரும் ஞான ஒலி கீற்றுகள். சிலரது இழப்பு சிலருக்கு லாபம், சிலரது அழுகை சிலருக்கு சிரிப்பு, சிலரது துன்பம் சிலருக்கு இன்பம், சிலரது அவமானம் சிலருக்கு வெகுமானம். இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம், இதுதான் உலகம்.